மாறி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளா மாற்றி விடுவான். எப்பொழுது ஜக்காத்தை தூய்மையாக இஹ்லாஸாக நடைபெறுகின்ற பொழுது, அந்த உரிய முறை கொடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக இந்த ஜக்காத்தின் லாபங்கள் முழு உலகத்துக்கு வந்து சேரும். எனவே ஜக்காத்து கடன் குறிப்பிட்ட கூட்டத்தார்களுக்கு கணக்கு பார்த்து குறிப்பிட்ட அந்த சொத்துக்களை கொடுத்து விட வேண்டும். சதக்காக்கள், தர்மங்கள், ஹதியாக்கள், உமியாக்கள் இவைகள் எல்லாத்துக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாங்கள் யாருக்கும் கொடுக்கலாம், எப்பொழுது கொடுக்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் கடந்த புயல் காற்றை விட வேகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார் என்ற கருத்தை ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த சதக்காக்கள் கொடுப்பதற்கும் ஏழைகள் இல்லாதவர்களை கொடுப்பதற்கும் முயற்சி. இதே போன்று நாங்கள் இஃப்தாருடைய நேரமும் நோன்பு அந்த துறக்கிற நேரமும் அல்லாஹ் எங்களுக்கு வாக்களை கபூல் செய்கிற நேரம், சஹருடைய நேரமும் நாங்கள் சஹர் சாப்பிடுற நேரம், துவா கபூல் செய்கிற நேரம். இதை ஊடாக சாப்பாட்டை கரைத்து விடாமல் துவாவுக்குரிய இடமாக தரத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். சுப்ராக முன்னால் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னால் உட்கார்ந்து தயாரிச்சு துவாவில் ஈடுபடுங்கள். குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஆமீன் சொல்லக்கூடிய முறையில் வாப்பா எனக்கு துவாவை கேளுங்க. துவா கபூலாகிற நேரம் என்ன நடக்குது? அந்த சாப்பாட்டை இஃப்தாரை தயாரிக்கிறதுலேயே பெண்களுக்கு நேரம் கிடையாது. துவா செய்வதற்கோ, தொடுவதற்கோ, திக்ர் செய்வதற்கோ, குர்ஆன் ஓதுவதற்கோ, நல்ல மனிதர்களை பேசவோ கதைக்கோ நேரம் கிடையாது. பழமையான நாட்களில் உள்ள செலவு விட ரமதான் காலத்தில் செலவு குறையும். ஆனால் ரமதான் காலம் செலவு கூட. அல்லாஹ் பாதுகாப்பு. ரமதான் காலம் செலவு குறைக்கப்படும். ஒரு உணவுகளை உண்டாக்கி எத்தனையோ ரகங்கள் எல்லாம் மண்தான் கோதுமையிலிருந்து வருது. ஒவ்வொரு டிஷை கட்லி செல்லும், பெட்ரி செல்லும், சம்சாண்டும், ரோல் செல்லும் எல்லாம் ஒன்றுதான். ஒன்றை திண்டா அந்த குடல் போட்டு தொண்டைக்குடி வரை ஜம்மு செய்யணுமா? காலச்சாப்பாடு பாய்ச்சாப்பாடு தின்னாத்தினால அது ஜம்மு செஞ்சு நோம்பு திறந்தோன்னா படுக்கலாம். ஏன் நிறைஞ்ச வயிறு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்ய முடியாங்க. ஒரு உணவை அல்ல ஒரு பெட்டிஷ ஒரு கஞ்ச அடுத்த வீட்டுக்கார இலைக்கு அல்ல நோம்பு துறக்க வைக்கலாம். மற்றவங்களை கூப்பிட்டு நோம்பு துறக்க இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றன. வெறுமனே கண்தான் பார்க்குது. இவ்வளவு சுப்ரவன் அப்படி பார்த்து தின்னையே கஞ்சையும் நீச்சல் பழத்தை குடிச்சோம். அவங்க எல்லாம் நடந்துச்சு. சும்மா கண்ட ஆசை. அவ்வளவு பணங்களும் யாருக்கு கொடுத்திருந்தா அது வாக்கடிச்சு. இஃப்தார் செய்யுங்க, இஃப்தார் தாராளமா செய்யுங்க. தகர சுருக்கிக் கொள்ளுங்க. அரபிகள் வளர்க்க ஈச்சம்பழம் 3, ஒரு பால் அல்ல ஒரு பழம். இப்போ அப்படிதான் 20 திண்டிப்பீங்க கூடுதலாக இன்று நாளைக்கு நீங்க குறைச்சி சாப்பிடணும். திண்டிப்பீங்க செஞ்சவங்க அரபிங்க அனுப்பலாம். பட்டி தப்பம் அந்த பொறிச்சை கழிச்சு 5-6 தரம் விடுங்க. சுருக்கமாக தயார் செய்யுங்க. அப்பதான் உடம்புல சக்தி உண்டாகும். நீங்க நினைக்கிறீங்க தின்றத்தினால சக்தியா? நிச்சயமா இல்லை. தின்றத்தினால நோய் தான் வரும். உடல் இருக்கிறது அது மனிதன் பயக்கிறதுவா பார்த்து குள்ளமா பத்தகம் உடல் இருக்கிற நோயற்ற பட்டகம், நோயின் பட்டகம் வளமையான அளவுக்கு தான் நீ கொடுக்கும். நோம்புன்றதுக்காக தொண்டக்குழியை பாடிக்கிறீங்களா? சொல்லி தொண்டக்குழியை தின்றா பால் முழுக்க தொழில் செய்யலாமா? குர்ஆன் ஓதலாமா? திக்ர் செய்யலாமா? படுக்க வேண்டியதான். இஃப்தார் நோம்பு மாதிரி விட்டா அனுப்ப வேண்டியது. அப்போ மயக்க முடியாது. இப்படி தின்றவங்க ஏழைகளுடைய பசிய, அனாதையோட பசிய, அகதியோட இளைஞனை விளங்குவாங்களா? இப்படி தின்றவன் இப்படி பிடிக்கிறதா வருஷம் முழுக்க பிடிக்கணுமே நோம்பு இல்ல. சகர சுருக்குங்கள். இஃப்தாரை தாராளமா செய்யுங்கள். அப்படி உடம்புடைய நிலைகள்ல ராகத்து உண்டாகிறது. உணவு குறைவதனால் தான். எனவே அந்த நோம்பாளிகள் திறக்கக்கூடிய முறை சஹாபாக்கள் மத்திய நபி சிறப்பு சொல்லும் பொழுது யாருக்கும் எனக்கு ஒன்றுமில்லையே சொன்னாங்க. ஈச்சம்பளம் இல்லாட்டி தண்ணியாவது கொடுத்து திறக்குவீங்க. நோம்பாளிகள் திறக்க வைக்கிறது. அதை கொடுத்து அனுப்பலாம், கூடியவர்கள் கொடுத்து அனுப்பலாம். அதுவும் முழுமையாக நன்மை அல்ல. நோம்பாளிக்கு என்ன நன்மை கொடுக்கிறாலும் நோம்பு திறக்க வைக்கிறவங்களுக்கும் அதே நன்மை எல்லாம் தருகிறார். இதே போன்று லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களும் சிறந்தது. ரமதான் ஆரம்பத்திலிருந்தே அதை தேடுங்கள். பிந்தின 10 புத்தப்பட நாட்கள் இருந்தாலும் ரமதான் மாதத்திலே மாண்புகளை கண்ணியங்களும் அனுஷ்டானங்கள் புரோகிரம் பண்ணி யார் செயல்படுகிறாரோ அவர் நிச்சயமா லைலத்துல் கத்ர் அடைந்துதான் ஆகுவார். 27 மட்டும் நம்பி வந்துடுவான். ரமலான் ஆரம்பத்திலே தேடும் நன்மைகளை செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், பள்ளிகளை குர்ஆன் மஜ்லிஸ் நடக்க அதில் கலந்து கொள்ளுங்கள். நன்மையான சந்தர்ப்பத்துக்குரியதாக ஒரு சீசன் எவ்வாறு வந்தால் நாங்கள் வாழ்க்கையில மாற்றிக் கொள்கிறோமோ இதே மாதிரி ரமலானுடைய சீசன் வந்திருக்கிறது. முழுமையாக அதற்குரிய கட்டுப்பாடாக எமது வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ளும் பொழுது நிச்சயமா சத்தியமாக நிறைவேற்றார். இதே போன்று ரமலானுடைய காலத்தில் ஒன்றாவது சுன்னத்தான கடமைகள் இருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் யார் உண்டா செய்யறாங்களோ என்னுடன் அவரை ஹஜ் செய்வதற்கு சமன். யாருக்கு வசதி வாய்ப்பிருக்கிறதோ நம்முடைய கடமைகள் தக்க குடும்பத்தில் விஷயம் முடிச்சவர்கள் மேலதிகமாக உள்ளவர்கள் தாராளமாக ஆபத்தில் சென்று மூன்றாவது கடமை நிறைவேற்றலாம்.
ரமலானுடைய காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றால் நபியுடன் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கக்கூடியதாக. இதே போன்று ஜக்காத்தில் விட்டு நோம்புல ஏற்படுகின்ற விடயங்கள் தவறுகள் தப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் இன்றைய காலத்தில் அது 2.5 கிலோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை பரத்தில் பின்னால் நன்றி அந்த மௌத்தாகவே இத்தனை பிள்ளையை கணக்கு பார்த்து ஜக்காத்தை விட்டு இப்ப இருந்து கொடுக்கலாம். பெருநாளைக்கு முன்னால கொடுத்துருவோம். ஜக்காத்தை விட்டு அந்த 2.5 கிலோ அரிசியாக கொடுக்கப்படுவாங்க. இவ்வாறு அமல்கள் நிறைய இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்கள் உலமாக்களை கேட்டு படிக்க சந்தர்ப்பமா பயன்படுத்துங்கள். பாவத்திரை சூழலை வெறும் வயிறு மட்டும் வசித்திருப்பதனால் பலசில்லாகி ஆஜிதான் இவரை வாழ்க்கையில பாவத்தை விடல வளர்ந்த நாட்களை போல பாவத்திரை சூழலை அமைச்சிருக்கிறார். மன்னன் சூழ் வளமளவே அல்லாவுக்கு எந்த தேவையும் இங்க பசித்திருக்கிறார். ஆச்சரிக்கிறார். எத்தனை நோம்பாளிகள் நோம்பு முடிக்கிறாங்க. வெறும் பசியும் பற்றியும் வேறு நன்மை கிடைக்காது நபி சொல்லிவிட்டார். எனவே புரோகிற பண்ணி எல்லா நாட்களை விட மாற்றமாக்கி வாழ்க்கையை கொஞ்சம் அமைச்சருக்கு சந்தர்ப்பம் தாக்கு. வியாபாரத்துடைய நேரங்களை குறையுங்கள். அமலுக்காக விளையாட்டுக்காக அல்லது படத்துக்காக ஆபாசத்துக்காக பாவத்துக்காக கடவுளுடைய நேரங்களை படிக்க வேண்டாம். இரவுடைய காலங்களை கழிக்க வேண்டாம். இரவுடைய காலங்களை அந்நியவர்கள் தூங்குவார்கள். அந்நிய மதத்திலே வாழ்கிறோம். நாங்கள் ரேடியோ போட்டுக்கொண்டோ அல்லது எங்களுடைய விளையாட்டு ரோட்டுகளை பாதசாலைகளை தடுத்துக் கொண்டோ செய்தி பெரிய பாவம். அந்நியவர்கள் வேலைக்கு போகிறோம். நோயாளி இருப்பார்கள், ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள் இருப்பார்கள். நாங்கள் சத்தம் போட்டு எங்களுடைய ரேடியோக்களையும் டிவிகளை போட்டுக்கொண்டு அதை வீட்டிலே அச்சாப்படுத்திக் கொண்டு அந்த ரோட்டுகளை விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தால் அவனுடைய மதுவாக்கு ஆளாகும். நமது கொழும்பு நாட்டிலே நகரத்திலே 10 வருஷத்துக்கு முன்னால் 27 கொலை நடந்தது. கிரிக்கெட் விளையாடி அந்நியவனுடைய வீட்டுக்குள்ள போய் அவன் சட்டை பிடிச்சு அவனே கொண்டு விட்டார். தேவையாதி பாப்பாமார் பள்ளி வெற்றிமார் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய ஊர் மக்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ரமலான் விளையாடக்கூடிய மாதம் அல்ல, மூணா கழிக்கக்கூடிய மாதம் அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் பொறுமதி வாய்ந்தது. மலக்குமாருடைய வருகை நிறைய இருக்கிறது. நன்மைக்காக போராடக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் தடுங்க. தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் தடுங்க. ஒவ்வொருவரும் அவங்களுடைய பிள்ளைகளை தடுத்துக் கொண்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். அடுத்தவனுடைய பிள்ளையை பார்க்கறத விட ஓண்ட பிள்ளையை தடு. ஓண்ட பிள்ளைக்கு புரோகிரம் பண்ணி உண்ட வீட்டில் மனை மக்களுக்கு புரோகிரம் பண்ணி கொடு. வீட்டுகளை என்ன செய்யணும், என்ன அமல் செய்யணும், என்ன திக்கர் செய்யணும், என்ன குர்ஆன் உதவணும், என்ன தாலீம் செய்யணும் என்ற விஷயங்களை புரோகிரம் பண்ணி கொடுங்க. வெறுமனை படுக்கைக்கும் அது நாசத்துக்குரிய வேலை அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரி பெரியார்களே, நாம் சிந்தனை செய்து இந்த ரமலான் ஆரம்பத்தில் எல்லாம் ரஹமத்தை தந்திருக்கிறார். அவனுடைய ரஹமத் இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது. ரஹமத்தை கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ரஹமத்தை இன்னும் அதிகமாக்கி தர சொல்லி அல்லாஹ்விடம் வாங்குங்கள். அல்லாஹ் ரஹம்னா ரஹமத்தின் ரஹமத் ரஹீம். 2ஆம் பத்து பாவச்சி மக்ஃபிரத், 3ஆம் பத்து நரக விடுதலை. மூளையில் 3 அம்சங்கள் அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறார். எனவே இந்த நன்மைகளை நாங்கள் திட்டமிட்டு புரோகிரம் பண்ணி பாவத்திலே சூழலை விட்டு முழுமையாக ஒதுங்கி நல்லாடியார்களாக தக்குவாதாரிகளாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த புண்ணிய மாதத்துடைய மாற்றுகளை பெறக்கூடிய போதத்தில் ஆக்கி தந்தவனாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, இந்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, மூமின் ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாரெல்லாம் புனித ரமலானை அழைத்திருக்கிறோம். யாரெல்லாம் மாண்புகளை பேணி உயர்ந்த உன்னுடைய வாக்குறுதிகளை பெற்றுக் கொடுத்த நோயாக ரஹமத்தை மஹ்மத்தை நரக விடுதலை பெற்றுக் கொடுத்த நோயாக நரக விடுதலை பெற்றுக் கொடுத்து ஒரு உம்மத்தை ஆக்கி விடுவாயாக. ரமலான் உள்ளாகையாவா நல்ல பயிற்சிகளை தன்மைகளை உயர்ந்த ஒழுக்கங்களை மாண்புகளை எங்களுக்கு பூரா உலகத்திற்கு மக்களும் தந்த நோயாக நிம்மதியின் சந்தோஷத்தை அறாவடி தன்மைகள் அட்டுழியங்களுடைய பாதுகாப்பாயா. அரசாங்கத்தில் கெடுபிடிகள் அறாவடி தன்மைகள் அநியாயங்கள் அட்டுழியங்களை விட்டும் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பியா. நிம்மதியின் சந்தோஷமாக வியாபாரங்கள் பெருந்துறைகள் பிரயாணம் செய்யக்கூடிய நிலைப்புரிய காலமாக இருந்தவாயாக. ரமலானை பயிற்சி மௌத் வரை உங்களுடைய வாழ்க்கையில இடம் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.